இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி. தினம் தினம் சமையல் பண்றதை விட கொடுமை என்ன சமையல் பண்றதுன்னு யோசிக்கிறது தான். மூத்த மகன் நிக்ஷனுக்கு தினமும் சாம்பார் அல்லது ரசம் இருக்கணும். கணவருக்கு காரக்குழம்பு பிடிக்கும். வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்தா இப்பெல்லாம் நிக்ஷன் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது இல்ல. என்னதான் சமைக்கிறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள மண்டை குழம்பி மூளை சூடேறி போகுது. இன்னைக்கு யாரு சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, சிம்பிளா வெஜிடபிள் பிரியாணி செய்துன்னு முடிவு பண்ணி ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள்ல இறங்கிட்டேன். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி தம் மெத்தட்ல பிரியாணி செய்தேன். சமையல் வேலைகள் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு குடிக்க மோர் கொடுத்தேன். என்ன டாக்டர் பால், ஓகேவா? Totally okay for me. சாத்விக், ஐ வாண்ட் மோர் அண்ட் மோர்னு கேட்கறதுக்கு ஒரே காரணம் அதை மேலும் கீழும் ஊத்தி பாழ பண்றதுக்கு தான். அவர் எது குடிச்சு முடிச்சாலும் நமக்கு வேலைகள் மோர், அதாவது அதிகமாகிடும். ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம டம்ளர்ல இருந்தே குடிக்கிறதுக்கு சாத்விக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வேணும்னே ட்ரெஸ் மேல தரையில எல்லாம் ஊத்தி நம்ம பிபிய மோர் ஆக்குவாரு. அப்படியே அண்ணனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுறத பால்கனில இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆரோக்கியமான வெஜிடபிள் பிரியாணில கூட டீப் ஃப்ரை பண்ண பிரெட் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுற வழக்கம் எங்களுக்கு உண்டு. இதுக்கு டாக்டர் பாலுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.